ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ளே அவர் உள்ளே வரும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. பொதுவாகவே குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசியை விட்டு கடந்து வரதான் செய்வார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், சில நேரங்களில் வக்ரமாகி வருவார். அது இயல்பு. ஆனால் இந்த வட்டம் மட்டும் என்ன எல்லா ஜோதிடர்களும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதே போல் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சில அன்பர்கள் நம்ம பல சேனலில் வீடியோ கொடுக்குறதுனால நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம நிழல் கிரகமான 2 ராகு பகவான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறோம். ஸோ 7 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். 7 கிரகங்களில் பார்த்திங்கன்னா மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் எடுத்துக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராருங்க. இதாங்க அமோகமான யோகம். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்கலன்னு நினச்சிக்கிறீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு தடைன்னு சொல்லி உங்கள் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கோ, எது சரியானா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கொடுப்பதற்காகவே வருகிறார் நம்முடைய பொன்னவன் குரு பகவான். இந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ளே நுழைகின்ற இந்த காலகட்டம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது உண்மை. குரு பகவான் ஸ்தான பலத்தை விட, அவர் அமர்ந்த இடத்துடைய தன்மையை விட அவருடைய பார்க்கும் பார்வைக்கு தான் மதிப்பு உண்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வட்டம் கொஞ்சம் மதிப்பு சதவீதம் கொஞ்சம் அதிகமாக போகுது. வில் பவராக பார்க்கறல, நல்லா ஒரு போல்டாக பூஸ்டாக பார்க்கும்போது அவருடைய ஸ்டைலே வேறு மாதிரி அப்படிம்பாங்களே, என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக உங்களை செயல்படுத்த போகிறார். அந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நன்மை அடைய போகிறீங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டம் முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறார். அப்போ உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் ஒரு அன்புக்காக, பாசத்துக்காக, உறவுக்காக நீங்கள் உங்களையே தியாகம் செஞ்ச காலங்கள் அப்படியே மாறப்போகுது. உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களை திருமணம் முடித்த உங்களுடைய உறவு உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படும். என்னை பொறுத்தவரை பொதுவாகவே நீங்கள் பணம், காசு, பொருளுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடிய நபரே கிடையாது. எனக்கு ஒரு அன்பு வேணும், உன்கிட்ட ஒரு உண்மையான அன்பை எதிர்பார்க்க, நீ உண்மையான அன்பை காட்டினா போதும் அப்படின்னு தான் ரிஷபராசிக்காரங்களை எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அது மட்டும் தான் கிடைக்காது. அது 10 வயதாக, ஒரு 15 வயசாக இருக்கட்டும், 30 வயசாக இருக்கட்டும், 50 வயசாக இருக்கட்டும், எத்தனை வயது இருந்தாலும் ஒரு அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய லைஃப்பில் கிடைக்காமல் இருந்துச்சு. ஆனால் இன்னுமே கிடைக்கும். இனிமேல் தான் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறாங்க. அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கி தவிக்கிற ராசியில் ரிஷபராசி ஃபஸ்ட்டாக கூட வரக்கூடிய வாய்ப்பு கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறும். காதல் திருமணம் முடிப்பதற்கான சாத்தியம் ரிஷபராசி என்பவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக குரு பகவான் வாய்ப்பை கொடுக்குறார். 2வது காதல் வெற்றி பெறும்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே ஒரு காதல் அவுட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் நிறைய அடி வாங்கி தோத்துட்டீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் 2வது காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சார் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு 3-4 வருடத்தில் என்னுடைய உறவுக்காக நான் ஒதுக்குற நேரம் அதிகம். என்னுடைய உறவுக்காக, என்னுடைய அன்பான கணவனுக்காக, என்னுடைய அன்பான மனைவிக்காக நான் என்னையே தியாகம் செஞ்ச விஷயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அதிகம் இருக்கும். ஆனால் புரிந்து கொள்ளாமல் என்னையை விட்டுட்டு, கிளி மாதிரி இருக்கிற என்னையை விட்டுட்டு குரங்கு மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணை தேடி போயிட்டார். ஸோ என் வாழ்க்கை இப்போ தனிமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை.
நான் தனிமையில் தான் இருக்கணுமா, எனக்கான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும், ரிஷபராசி ஆண்களாக இருக்கட்டும், உறுதியாக உங்களுக்கேற்ற இரண்டாவது வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. அப்படி பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அப்படிம்போம்ல. எப்பொழுதுமே என்னைய பொறுத்த ரிஷபராசிக்கு 2 அப்படிங்கிறது தான் சிறப்பு. 2வது வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பு. என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ நான் மாப்பிள்ளையை இப்போ தான் கல்யாணம் முடித்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது அப்படி உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ஒரு லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்குன்னா, நீங்கள் ஒரு வரன் பார்த்துருப்பீங்களே, அது கேன்சல் ஆகிட்டு அடுத்து இந்த வரன் முடிச்சிருப்பீங்க. அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு 2வது அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் அற்புதத்தை தரும். அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறது உண்மை. இது கிரக ரீதியாக ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஒரு 30-40% கண்டிப்பாக இதோடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடத்துல தான் என்ன பண்ணுறாரு, வலிமை அடைகிறாங்கிறது உண்மை. ஸோ உங்களுக்கு 2வது திருமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா 2வது திருமணம் உண்டு. அதே போல் உங்களுடைய அப்பாவுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குனாலும் அது சரியாயிடும். அப்பா வழி சொத்தில் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை இருக்குனாலும் அதுவும் சரியாயிடும். ஸோ இந்த காலகட்டம் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பதவி உயர்வு இல்லை, கஷ்டப்பட்டு தொழிலுக்கு அதிகமான நேரம் ஒதுக்கி செஞ்சு ஒரு அதிகமான நேரம் எடுத்தும் கூட சரியான முறையில் எனக்கு லாபம் வரலை அப்படின்னு வருத்தம், வேலையிலையோ தொழிலையோ லாபம் வரலை அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சுன்னா, பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்கி வேலையே பார்க்காத அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க, கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்தால், உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு என்பது நிச்சயம் உண்டு. எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரொஃபைட்டாக கிடைக்கும். ஸோ இந்த வட்டம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், ரிஷபராசிக்கு மகிழ்ச்சிகளை குரு பகவான் அள்ளி அள்ளி தரப்போகிறார். வாங்கிக்கோ, என்ஜாய் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கொடுக்க போகிறார். நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுடைய மன ரீதியாக போராடாமல் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கையை அமைச்சு மனசார சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பார்த்தது குரு பயிற்சிக்கான பொது பலன். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% கண்டிப்பாக கொடுப்பார். இதை தாண்டி நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் கிடைக்குமா, எல்லா விதமான செயல்பாடும் நடந்துருமா, நான் இதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு மிக துல்லியமான எதிர்கால பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினச்சிங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலிருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருந்து நம்மளுடைய சேனலுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கால நேரத்தை பொறுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் உறுதியாக எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள், இந்த சொன்ன பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு மிகவும் பிடிச்ச உறவினர்கள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சில நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணும். நான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனதுள்ள என்னுடைய நேயர்கள் அனைவரும் உறுதியாக ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.